வெல்கம் டு 360 தமிழ். கூடிய சீக்கிரத்துல ட்ரையலோட சீசன் 2 வரப்போகுது. ட்ரையல் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல கஜோல் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. குட் வைஃப் அப்படின்ற மாதிரி தமிழ்ல பிரியாமணியை வச்சு இதே வெப் சீரிஸை தான் எடுத்திருப்பாங்க. ஆனா ரொம்பவே ஷார்ட்டா எடுத்திருப்பாங்க. நிறைய டிஃபரன்ஸ்லாம் வரும். அதனால ட்ரையல் சீசன் 1 பாத்தீங்கன்னா தான் சீசன் 2 உங்களால புரிஞ்சுக்க முடியும். சீசன் 1 நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருந்தேன். அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இத பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இருக்கும். சீசன் 2 வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீசன் 2 பத்தி பார்ப்போம். இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஜர்னலிஸ்ட காட்டுறாங்க. ஒரு நியூஸ பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. ராஜீவ் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் இருப்பாரு. பொண்ணுங்க கிட்ட தப்பாலாம் நடந்துகிட்டு அவங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு வழங்கிட்டு இருக்காரு. அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் லீக் ஆயிருக்கு. அதனால பரபரப்பா பேசப்படுது. அந்த ராஜுவோட ஒய்ஃப் நமக்கு காட்டுறாங்க. அவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. இப்ப ராஜுவும் அவரோட பொண்ணுங்க கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா போனாலும் திரும்பி சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அம்மா கிட்டயும் சொல்றாரு. இப்போ ஒய்ஃப்க்கு பக்கத்துல வராரு. நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் பலார்னு கணத்தையே ஒரு அரை விட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் மேல கோவமா இருக்காங்க. ஏன்னா வீடியோவே லீக் ஆயிடுச்சுல, அதனாலதான் இவ்வளவு கோவப்படுறாங்க. மக்கள் முன்னாடி கை பிடிச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஹஸ்பண்ட கையை நீட்டுறாரு. இவங்க ரொம்ப தயங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் கிட்ட கையை கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நடந்து வராங்க. அங்க வேன் இருக்கு. அந்த வேன்ல இப்ப ராஜுவும் ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜர்னலிஸ்ட் பயங்கரமா ராஜுவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. 3 மாசம் கழிச்சு நடக்கிறது நமக்கு காட்டுறாங்க. ராஜுவோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இவங்களால அமௌண்ட் எடுக்க முடியல. ஈரேனு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய லாயரா இருந்திருப்பாங்க. பொண்ணு என்ன சொல்றானா, ஃபீஸுக்கு ரிமைண்ட் பண்ண சொன்னாங்கமா அப்படின்னு சொல்றா. சீக்கிரமா நான் ஃபீஸ் கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க தானே வேலை தேடி ஆகணும். ஒவ்வொரு இடமா வேலையை தேடி அலைகிறாங்க. இவங்களை சுத்தி கான்ட்ரோவர்சி இருக்கிறதுனால எந்த லா ஃபார்மும் இவங்களுக்கு வேலையை தர மாட்டாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பெரிய வீட்டுல இருந்திருப்பாங்க. வாடகை கட்டுப்படி ஆவதில்ல. அதனால ஒரு சின்ன வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்காக ரியாஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அட்வைசரா தான் இருப்பாரு. ராஜுவுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருப்பாரு. ராஜு தப்புலாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாரு. அதான் ஆதாரமே வந்துருச்சு, அப்புறம் எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எப்பவுமே அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவீங்கன்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. சரி, எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, வேலை ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் நானே பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மோகித் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. இந்த ஜர்னலிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த கிரிக்கெட் பிளேயர் சும்மா ஒன்னும் சூசைட் பண்ணல, கேர்ள் ஃபிரெண்ட் டார்ச்சர்னால தான் சூசைட் பண்ணாரு. அந்த பொண்ணோட பேரு ஜூயின்னு சொல்றாரு. ஈரேன் வேலை கிடைச்சதுன்னு சொன்னாங்கல்ல, முத நாள் வேலைக்கு வந்துடுறாங்க. இந்த ஆபீஸ்ல 2 ஹெட் இருப்பாங்க. ஒருத்தங்க லேடி, இவங்களோட பேரு மாலினி அப்படின்றது. இன்னொருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட பேரு விஷால் அப்படின்றது. விஷால் ரெக்கமெண்டேஷன்ல தான் ஈரேனுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. விஷால் இருக்காரு பாத்தீங்களா, ஈரேனை பத்தி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஈரேன் பெரிய லாயரா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு ஜூனியர் லாயரா தான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க. மாலினி என்ன சொல்றாங்கன்னா, கேஸ்ல எனக்கு சப்போர்ட்டிவா இரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஈரேனும் ஏத்துக்கிறாங்க. இப்ப விஷால் இருக்காரு பாத்தீங்களா, ஈரேன் இடத்துல வந்து உட்கார வைக்கிறாரு. கவலைப்படாத, எல்லாம் செட் ஆயிடும் சொல்றாரு. சரின்னு ஏத்துக்கிறாங்க. ஈரேன் மாதிரியே ஜூனியர் லாயரா கிரண் ஒரு பையன் இருப்பான். அவனும் பக்கத்துல வந்து அவனை பத்தி எல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். இப்ப அந்த லேடி கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களையும் கூப்பிட்டு தான் கிளம்புறாங்க. உனக்கு மோகித்தோட சூசைட் கேஸ பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜூயி தான் காரணம் அப்படின்ற மாதிரி தானே கேஸ் போயிட்டு இருக்குன்றாங்க. அதேதான், ஜூயிக்கு ஆதரவா தான் நான் வாதாடிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னால கோர்ட்டுக்கு வந்து வாதாட முடியாது. அதனால இன்னும் கொஞ்ச நாள் டைம் நீ தான் கேட்டு வாங்கணும்னு சொல்றாங்க. சரின்னு ஏத்துக்கிறாங்க. உன்னோட அப்பா இப்படி அப்படின்ற மாதிரி பொண்ணை பயங்கரமா கிண்டல் பண்ணிருப்பாங்க. பொண்ணு அம்மா கிட்ட சொல்றாங்க, என்னடா பண்ண முடியும், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீ பிரேவ் கேர்ள்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்காக நான் தான் வாதாட போறேன் அப்படின்ற மாதிரி ஜூயி கிட்ட ஈரேன் சொல்லிடுறாங்க. ஈரேன் அங்க இருக்க ஜட்ஜும் பாத்துறாரு. நீங்க திரும்பி வந்ததுல சந்தோஷம், ஆனா உங்க ஹஸ்பண்ட் பண்ணனால எங்களால வெளியே தலைய காட்ட முடியலன்னு சொல்றாரு. சரி, என்ன கேஸ் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஈரேன் என்ன சொல்றாங்கன்னா, மாலினி மேடத்தால இன்னைக்கு வர முடியல, அதனால நீங்க கேஸ கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதிர்க்கட்சி வக்கீல் இதுக்கு ஏத்துக்க மாட்டாரு. ஜட்ஜும் இதுக்கு ஏத்துக்க மாட்டாரு. இல்ல, நீங்க கண்டிப்பா ஏதாவது ஆர்கியூ பண்ணணும், நீங்க ஆர்கியூ பண்றத பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சடனா என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஈரேனோ வேகமா ஃபைல்ல கேஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க சைடுல ஆதாரம் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லிருக்காங்க, ஆனா இன்னும் இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வேலையை தான் போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு வக்கீலும் சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வரைக்கும் என்னோட கட்சிக்காரங்க உள்ளே இருக்க முடியுமா, அது வரைக்கும் பெயில் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜட்ஜும் பெயில் தந்துடுறாரு. அவகிட்ட டைம் கிட்ட தான் வாங்க சொன்னேன், அவ எதுக்காக பெயில் எடுத்தா அப்படின்ற மாதிரி மாலினியும் விஷால் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. சரி, பெயில் எடுத்ததும் நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எடுக்கணும், அப்பதான் நல்லது, அவ எப்படி எடுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவப்பட்டு இருக்காங்க.
ஓஹோ உங்க பேர் அடி வாங்குறது தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா சனா இருக்கல்ல, சனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணட்டும், சனாவை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பதான் உங்களை அனுப்பி விடுவீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. வெயிட் பண்ண பழகிக்கோங்க மேடம், போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க தெனாவட்டா பேசுறாங்க. சனா கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து கோவமா இவங்க கிட்ட பேசிடுறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்டயும் சொல்றாங்க. நான் தான் உங்களுக்கு இந்த கேஸ்ல அசிஸ்டண்டா இருக்க போறேன்னு சொல்றாங்க. இப்ப ஜூயி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களும் ஆபீஸ்க்கு ஜூயை கூட்டு வந்துடுறாங்க. எதனால உங்க பக்கத்துல சந்தேகம் வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஜூயி என்ன சொல்றாங்கன்னா, நானும் அவனும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட்டு கூட எங்க 2 பேருக்குள்ள சண்டை. நான் வேற ரூம்ல தான் படுத்து தூங்குனேன். அவன் நைட்டு நேரம் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். முதல்ல யாரும் என் மேல சந்தேகப்படல. நான் தான் மோகித்துக்கு ரொம்ப மென்டல் பிரஷர் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட் தான் திரும்ப திரும்ப பேசினாரு. அதனால தான் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்றாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ரெஸ்ட் தான், அடுத்த இயரிங் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி ஈரினும் அனுப்பி வச்சிடுறாங்க. சனா என்ன சொல்றாங்கன்னா, நீ லாயரு என்ன தெரபிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கன்றாங்க. ஈரின் மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நியூஸையும் பாக்குறாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க இந்த கேஸுக்காக வாதாட போறாங்க. ஈரினையும் டேமேஜ் பண்ற மாதிரி பேசுறாரு. அப்பதான் ஈரின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. எதுக்காகமா வேலைக்கெல்லாம் போற அப்படின்ற மாதிரி மாமியார் கேக்குறாங்க. என்ன பண்றது, நான் போய் தானே ஆகணும், இப்ப ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ராஜீவ் பண்ணதை வச்சு சின்ன பொண்ணை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய பொண்ணு தான் சின்ன பொண்ணு சோகமா இருக்கா அப்படின்ற மாதிரி அம்மாக்கு புரிய வைக்கிறா. இப்ப அம்மாவும் இவங்க 2 பேரையும் சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் அப்படி பேசும்போது கோவமே வராதமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன பண்றது, தப்பு நம்ம பேர்ல இருக்குல்ல, நம்ம சகிச்சுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேரையும் சமாதானம் பத்துறாங்க. ரியாசி ஏதோ வேலை விஷயமா பேசுறதுக்காக இங்க வந்திருக்காரு. அப்படியே ஈரின் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஜூயி கேஸ் ஈஸியா முடிச்சிடலாம்னு நினைக்கிற, ஆனா அதுல நிறைய கஷ்டம் இருக்கு. மோகித்தோட கோச் இருக்காரு பாத்தீங்களா, பர்சனலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியாவது ஜூயிக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இவரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப கேஸ் நடக்குது. போலீஸ் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோகித் கூட இவங்க தான் பழகி இருக்காங்க. மோகித் நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்திருக்காரு. அதை விட காஸ்ட்லியான கிஃப்டை இவங்க எதிர்பார்த்து மோகித்தை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் காட்டவே மாட்டாரு. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, கதை யாருனாலும் சொல்லலாம், ஆதாரம் தான் ரொம்ப முக்கியம். இவர் சொன்ன எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆதாரம் ரெடி பண்றதுக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி போலீஸும் வாங்கிடுறாரு. இப்ப இவங்களும் அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு கோச்சை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப சனா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கோச்சை பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் சனாக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. மோகித்தை தாண்டி 2 நல்ல பிளேயர்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்கள உருவாக்க விடாம ஏதோ தடுக்கிறாரு. இத பத்தி ஈரின் கிட்ட சொல்றாங்க. அந்த 2 பேர்ல ஒரு பையனோட பேரு கரீம் அப்படின்றது. அந்த கரீம் கிட்ட சனா பேசி பாக்குறாங்க. கோச் எதனால உன்னை வளரவில்லைன்னு கேக்குறாங்க. மேடம், வளரணும்னா நிறைய காசு தேவை, என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, உன்னோட கோச் எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ட்ரக் எல்லாம் கூட தருவாரு அப்படின்ற மாதிரி கரீம் சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை இவங்க ஈரின் கிட்ட சொல்லிடுறாங்க. ஈரினும் ஜூயி கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, அவன் ட்ரக் எடுத்தானான்னு கேக்குறாங்க. மோகித்தை நான் ரொம்ப லவ் பண்ண, இறந்து போனதுக்கு அப்புறம் கூட சரி அவனுக்கு கலங்கம் வர மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ தப்பிக்கணும்னா இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும், அவன் ட்ரக் எடுத்தானா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. மோகித்துக்கு ரெகுலரா அந்த கோச் ட்ரக் தந்திருப்பாரு. ஆனா செக்கிங் பீரியட் நடுவுல வரும். அந்த பீரியட் வரும்போது ட்ரக் இல்லாத மாதிரி தான் இவங்க ட்ரக் தந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு வாட்டி அந்த செக்கிங் பீரியட் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரும். அதுல மாட்டிக்க போறோம் மோகித் ரொம்ப பயத்துல இருப்பாரு. அதனால தான் இவங்க கூடயும் சண்டை போட்டுருப்பாரு. நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் சூசைட் பண்ணி அவரே இறந்து போயிருப்பாரு. உங்ககிட்ட சொன்னதை என்னால கோர்ட்ல சொல்ல முடியாது, எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு ஜூயி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவங்களும் விஷால் கூட ஷேர் பண்றாங்க. சரி, வேற ஏதாவது வழியை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே காலேஜ் படிக்கும் போது லவ்லாம் கூட பண்ணிருப்பாங்க. இப்போ அடுத்த இயரிங் வந்துருது. அந்த கோச் என்ன சொல்றாருன்னா, அவன் நல்ல பிளேயரு, அவன் மைண்ட் மாறினதுக்கு இவதான் காரணமா இருப்பா அப்படின்ற மாதிரி ஜூயை திட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப ஈரின் என்ன கேக்குறாங்கன்னா, சரி சார், உங்க பசங்களுக்கு ட்ரக் தெரியுங்களான்னு கேக்குறாங்க. என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. சரி சார், அப்ப உங்க அகாடமி பசங்களை செக் பண்ணி பாத்துடலாமான்னு கேக்குறாங்க. இவரோட லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் ஏத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் கரீமை கூப்பிட்டு சனா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்றாங்க. அந்த விஷயத்தை இவரும் பாத்துறாரு. அவரும் உங்களுக்கு தெரியுமா சார், அவரும் உங்க ஸ்டூடெண்ட் தானே, அவர் எதுக்கு சார் வளரவில்லை? இந்த கரீம் நான் சொன்ன எதையுமே ஃபாலோ பண்ணல, ஆனா மோகித் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணான்னு வாய் தவறி இவரே ட்ரக் எடுத்ததை பத்தி சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க வாதத்தெல்லாம் கேட்ட ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, ஜூயிக்கு ஃபேவரா தீர்ப்பு தந்துடுறாரு. இப்ப ஜூயை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஜூயி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈரின் ஃபர்ஸ்ட் கேஸ் ஜெயிச்சிருக்காங்கல்ல, எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி குற்றவாளிகளா சட்டத்துக்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு.
ஈரினோட பொண்ணை ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஈரினும் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. மேனேஜ்மெண்ட்டும் பொறுப்பா பதில் சொல்ல மாட்டாங்க. மேடம் உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிருக்கும் போது இதெல்லாம் நடக்கதான் செய்யுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமும் இந்த விஷயம் நடந்ததுன்னா உங்க ஸ்கூலை எதிர்த்தே நான் கேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஈரினும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க கேஸ்ல வாதாடி ஜெயிச்சிருக்காங்க பாத்தீங்களா. நியூஸ் மூலியமா ஹஸ்பண்டும் தெரிஞ்சிருப்பாரு. என்ன திரும்பி வாதாடினது எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் பசங்க போட்டோ கேட்டிருப்பாரு. இவங்களும் பசங்க போட்டோவெல்லாம் இவர்கிட்ட தந்துடுறாங்க. நீ நினைக்கிற அளவு நான் மோசமானவெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நான் மனுஷங்களை நம்பிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் நான் சாட்சிகளை மட்டும் தான் நம்ப போறேன், அதனால நீங்க சொல்றதை என்னால் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஈரின் பிரெக்னன்ட்டா இருக்கும் போது நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு பிளேவர்ல ஐஸ்கிரீம் கேட்டிருப்பாங்க. இவர் மாத்தி வாங்கிட்டு வந்துடுறாரு. சரி ஆல்மண்ட் எடுத்துட்டு வாங்க, அதை போட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வேகமா ஆல்மண்ட் எடுத்துட்டு வந்து அதுல போட்டுறாரு. இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு இப்ப நல்லா இருக்கு, நான் கோவப்பட்டதுக்கு சாரின்னு சொல்லிட்டாங்க. அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃப் கிட்ட ஜாலியா பேசுறாரு. குழந்தை எட்டி உதைக்குதுன்னு சொல்றாங்க. இவரும் காதை வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாரு. பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஈரின் கண் முடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. ஹஸ்பண்ட் பசங்க எங்க, பசங்க கிட்ட பேசணும்னு சொல்றாரு. பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்ப பேச முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க கிட்டயாவது பேசலான்னு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும்னு சொல்றாங்க. சரி நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. ஈரின் பசங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு வந்துடுறாங்க. மாலினி என்ன சொல்றாங்கன்னா, முன்ன மாதிரி நம்ம ஃபேமுக்கு நிறைய வேலை எல்லாம் வர மாட்டேங்குது, அதனால தனிப்பட்ட முறையிலேயே நீங்க கேஸ பிடிங்க, அப்பதான் உங்களுக்கு சம்பளத்தை எல்லாம் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் பார்ட்னரா இருக்க மாட்டாங்க. கிஷோர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சீனியர். அவர் என்ன வரவே மாட்டாரு, பேசாம நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் பார்ட்னரா இருக்கலாம்ன்ற மாதிரி விஷால் சொல்றாரு. என்ன பேசிட்டு இருக்க, நம்மளோட கிளைண்ட் எல்லாமே அவர் சொல்லி வந்தவங்க தான், அதனால அவரை எதிர்த்துலாம் எதுவும் பண்ண முடியாது. இந்த கம்பெனி இந்த வருஷத்துக்கு நம்ம ஃபேம்ல சைன் பண்ணல, அந்த சைனை வாங்கிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. இப்ப ராஜத் அப்படின்ற ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ராஜத்தும் இந்த பொண்ணை பாக்குறான். உன் அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த ராஜத் ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் இருப்பான். இவங்களும் அம்மாக்கு கால் பண்ணி ராஜத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. என்னன்னு தெரியல, நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்கள கேட்டுக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சனா கிட்ட சொல்றாங்க. சனாக்கு இன்ஸ்பெக்டரை தெரியும் போல, கால் பண்ணி இவங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கேஸ பத்தி தெரிஞ்சிருது. வாட்ச்மேன் இறந்து போயிருக்காரு, இந்த ராஜத்ன்ற பையன் கொலை பண்ணிருக்காங்கன்னா கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. டிவி சேனல்ல மக்கள் எதை விரும்பி பார்த்திருக்காங்க அப்படின்றத கணக்கு எடுப்பாங்க பாத்தீங்களா. ஜூயிய பத்தி இவர் பேசினாரு பாத்தீங்களா, அததான் மக்கள் விரும்பி பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது. அப்ப அத பத்தியே பேச வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்க இன்ஸ்பெக்டரா பிரதீப் அப்படின்றவர் தான் இருக்காரு. அந்த பிரதீப்க்கும் சனாக்கும் பழக்கம் இருக்கு போல. இவங்க ரெண்டு பேருமே சாதாரணமா பேசிக்கிறாங்க. அந்த பையனை தனியா பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ரூம்ல விட்டுறாரு. எதுவும் மறைக்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ராஜத் என்ன சொல்றானா, என் போனையும் தருண் அப்படின்ற பையனோட போனையும் புடிங்க வச்சிட்டாங்க, அது திருட்டுத்தனமா எடுக்கிறதுக்காக தான் நைட்டு போனோம், ஆனா வாட்ச்மேன் வந்துட்டாரு. வாட்ச்மேன் வரும்போது நான் ரூம்குள்ள தான் இருந்தேன், தருண் தான் வெளியே இருந்தான், ஆனா மறுநாள் காலையில நான் தான் கொன்னுட்டேன்ற மாதிரி சொல்றான். சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் ராஜத் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ராஜத்தோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தாலும் இந்த விஷயம் நடந்ததுனால இவங்க கிட்ட பேசாம இருந்திருப்பாங்க. நீலாம் ஒண்ணு இந்த கேஸை எடுக்க வேணாம்னு சொல்றாங்க. ராஜத் மத்தவங்களை விட கம்ஃபர்டபிளா என்கிட்ட தான் பேசுவான், அதுக்காகவாது யோசிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால பேரண்ட்ஸ் இவங்களே போட்டுலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ராஜத் அப்பா பணக்காரரா இருப்பாரு. இப்ப பெரிய கிளைண்ட் மாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷாலும் மாலினி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ராஜத் கேஸ நான் சரியா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்ற மாதிரி விஷால் கேக்குறாரு. அவனும் என்னோட பையன் மாதிரி தான், அதனால தான் சொல்றேன்னு சொல்றாங்க. சரி அப்ப இந்த கேஸை கிரண் ஹேண்டில் பண்ணிட்டோம், நீ பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. தருண் கிட்டயும் ராஜத் கிட்டயும் தனித்தனியா நடந்த விஷயத்தை கேட்டிருப்பாங்க. அது மூலியமா தான் ராஜத் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கும். 10 நாள் மட்டும் காவல்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் தடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. இவர் எவ்வளவு பேசியும் தடுக்க முடியல. இப்ப விசாரணை காவலுக்காக ராஜத் அப்படின்ற அந்த பையனை கூட்டு போயிடுறாங்க. ராஜத் அம்மாவும் இவங்க மேலதான் பயங்கரமா கோவப்படுறாங்க. நீ கவலைப்படாத, எப்படியாவது ராஜத்தை காப்பாத்திடுவேன்னு ஈரினும் சொல்றாங்க. வருஷம் வருஷம் ஒரு கம்பெனி இவங்க கூட தான் சைன் பண்ணுவாங்க, ஆனா இந்த வாட்டி இன்னும் சைன் பண்ணாம இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி விஷால் கேக்குறாரு. கிஷோர் இருந்ததுனால தான் அந்த இடத்துக்கு நான் சைன் பண்ணேன்,
ஆனா கிஷோரே இப்ப வார்த்தை இல்ல, நான் எதுக்கு உங்க கூட டைப் வைக்கணும்னு கேக்குறாரு. உங்க செகண்ட் ஆப்ஷனா எந்த கன்சல்டன்சியை நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது கூட எனக்கு நல்லா தெரியும். இந்த கன்சல்டன்சி தானே, அவங்க நிறைய சொதப்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண தப்பு நிறைய சொல்லிட்டாரு. நாங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் ஒரு வாட்டி கூட பண்ணது இல்ல, நீங்க தான் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கடைசியில இவரும் உங்க கூட நான் சைன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த ராஜத்தை பத்தியும் தருணை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இப்ப கிரணும் ரெண்டு பசங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த ரெண்டு பசங்க ராஜத்தை பத்தி நல்ல விதமா சொல்றாங்க, ஆனா அந்த தருணும் சைக்கோ, என்ன பண்ணுவானே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் என்ன கேக்குறாங்கன்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் சரி போலீஸும் சரி தருணுக்கு தான் சப்போர்ட்டிவா பேசுறாங்க, அது ஏன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முனிசிபல் கமிஷனரா ஷரத்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த ஷரத்தோட சொந்தக்கார பையன் தான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் மூத்த பொண்ணோட பேரு அனன்யா அப்படின்றது. இவங்க கூட கொஞ்ச நாள் பசங்க எல்லாம் பேசாம இருந்திருப்பாங்க, ஆனா அம்மா ஜெயிச்சதை பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதனால பசங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கோர்ட்ல வச்சு தருண் கிட்ட நடந்த விஷயத்த கேக்குறாங்க. தருண் என்ன சொல்றானா, ரெண்டு பேருமே போன் எடுக்கிறதுக்காக தான் போனோம், அவன் தான் மேல ரூமுக்கு போனா, நான் கீழே தான் வெயிட் பண்ணேன், வாட்ச்மேன் வர சவுண்ட் கேட்டோன்னு நான் வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன், அப்பதான் அவன் கீழே வந்தான், வாட்ச்மேன் கூட சண்டை போட்டு மாடியில இருந்து தள்ளி விட்டான், மாடியில இருந்து உருண்டு விழுந்ததுனால அவர் இறந்து போயிட்டாரு, கார்டன் ஏரியால ஒளிஞ்சபடி தான் இந்த விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸா இருக்கவங்கள நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அனன்யாவும் ஃப்ரெண்டான ஆரவ்னு ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. தங்கச்சியை வெளியே உட்காந்து கவனிச்சுக்க சொல்றாங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் சிரிக்கிறாங்க. இப்ப அனன்யாவும் இவரை ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவரும் உன்னோட அப்பா தப்பானவரா இருப்பாருன்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன் அக்கா எங்கன்னு கேக்குறாங்க. தங்கச்சிக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்பதான் ரூம்ல இவங்க ரெண்டு பேருமே லைட்டா கையெல்லாம் போட்டுக்கிறாங்க. கரெக்டா பாட்டி வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. அவரும் அமைதியா கிளம்பிடுறாரு. ஈரினும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ வீட்டுல இல்லாததுனால பசங்க என்னெல்லாம் தெரியுமாமா பண்றாங்க, இன்னைக்கு இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி மாமியாரும் சொல்லிடுறாங்க. பாட்டி சொல்றது உண்மையா அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. உண்மைதாமா, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் கூட்டு வரதான் அம்மா கிட்ட கேட்டுதான் கூட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு இப்படி பண்ணிருக்கா, உன்னோட ரியாக்ஷன் இவ்வளவுதானா, இந்த இடத்துல மட்டும் ராஜு இருந்திருந்தானா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் இல்லத்த அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வருது. இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி சனா கூப்பிடுறாங்க. இவங்க நைட்டு நேரம் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. சம்பவம் நடந்த டைம் செக் பண்ணி பார்த்தா ஏதாவது தோணும்ல, அதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப படிக்கட் மேல இவங்க நின்னுட்டு இருக்காங்க, சனா கீழே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப சனா போகும்போது திடீர்னு அந்த இடத்துல தண்ணி எல்லாம் தெரிச்சு அவங்க மேல பட்டுது. இத பாக்குற ஈரினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. தருணுக்கு சொந்தக்காரரா ஷரத்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை ஈரினை தடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக தருணுக்கு எதிரா வாதாடுறீங்க, வேணா நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இது என்னோட வேலைன்னு சொல்றாங்க. இப்படிதான் உங்க ஹஸ்பண்டோ என்னை எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணாரு, அதனாலதான் உங்க ஹஸ்பண்டோட வீடியோ லீக் பண்ண, இன்னும் கூட சில வீடியோ வச்சிருக்கேன், அதையும் லீக் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாரு. ஈரின் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பசங்க கிட்டயும் தனித்தனியா ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க பாத்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் வாங்கின டைம் 10 இருக்கும். 9:15 இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த 9:15 ஆட்டோமேட்டிக்கா கார்டன்ல தண்ணி வந்துடும். அப்படி தண்ணி வந்திருந்ததுன்னா இவன் மேல பட்டுக்கணும்ல, ஏன் படல அப்படின்ற மாதிரி தான் கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இவன் கார்டன் ஏரியால இல்லனா எங்க இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாங்க. இவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும், ஏன்னா ராஜத்தோட ஸ்டேட்மெண்ட் படி ராஜத் அந்த டைம் மேலதான் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பையன் கொன்ன மாதிரிலாம் நமக்கு சில கிளிப்பிங்ஸ காட்டுறாங்க. ஈரின் ஸ்டேட்மெண்ட் வேலிடா இருக்கு, அதனால போலீஸ் திரும்பி இந்த கேஸ நல்லா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப ராஜத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ராஜத்தோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ பண்ண இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சனா வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. சனாவும் திறக்கிறாங்க. பார்த்தா இன்ஸ்பெக்டர் பிரதீப் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்ப சடனா இந்த இடத்துல ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வராங்க. அந்த ஷரத் மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு நினைச்சேன், அதே மாதிரி அவன் தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாரு. எப்படி பார்த்தாலும் நீங்க தானே தப்பு பண்ணீங்க, அப்புறம் என்னன்னு கேக்குறாங்க. ஜூயியோட கேஸ் எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சுல, ஆனா இந்த ஜேர்னலிஸ்ட் அந்த கேஸ முடிக்க மாட்டாரு. கண்டிப்பா ஜூயி தான் குற்றவாளி, ஈரின் தான் காப்பாத்துறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜூயும் கால் பண்ணி ஈரின் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஈரினும் நான் ஏதாவது பண்றேன்னு சொல்றாங்க.
பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பதான் வாசல்ல ஒரு லெட்டர் இருக்கு. ஓபன் பண்ணா உள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஈரினும் மாலினியும் விஷாலியும் பாக்குறதுக்காக வராங்க. அந்த ஜர்னலிஸ்ட் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொண்ணுங்க ரெண்டு பேரும் அந்த பென்ட்ரைவ் போட்டு பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பென்ட்ரைவ்ல சில போட்டோஸ் தான் இருக்கு. ராஜீவ் இருக்காரு பாத்தீங்களா, வேற சில பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்க மாதிரி தான் போட்டோ இருக்கு. இதோட செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்பதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த டைம்ல தான் இவர் ஜட்ஜா மாறி இருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா ஈரின் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கப்புறம் முன்ன மாதிரி நமக்கு பிரைவசி எல்லாம் இருக்காதுல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக நீ நெகட்டிவ் மட்டும் பாக்குறேன்னு கேக்குறாரு. நம்ம எக்கனாமிக் கிளாஸ்ல போனோம், இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி யோசின்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ இந்த எக்கனாமிக் கிளாஸே நமக்கு போதுமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவர் ஜட்ஜா மாறி இருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. டோனி அப்படின்ற ஒரு பெரிய சிங்கர் இறந்து போயிருப்பாரு. அத பத்தி தான் இந்த ஜர்னலிஸ்ட் சொல்லி முடிக்கிறாரு. இப்பதான் ஒரு பொண்ணு இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு வாதாட போறா அப்படின்னு கேக்குறாரு. ஈரின் தான் வாதாட போறாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்றாங்க. டோனின்னு ஒரு நபர் இறந்து போனார் பாத்தீங்களா, அவரை வச்சு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாஸ்மின் அப்படின்றவங்க கேர்டேக்கரா இருப்பாங்க. எனக்கு தான் சொத்தை எழுதி வச்சாருன்னு ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. ஆனா குடும்பம் எங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்காருன்ற மாதிரி டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. 2 டாக்குமெண்ட்டையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஈரின் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஜாஸ்மின் அப்படின்ற லேடிக்கு எதிராக தான் வாதாடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பசங்க அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறது நமக்கு காட்டுறாங்க. இது என்னமோ நம்ம அப்பா மாதிரியே எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா வந்துடுறாங்க. சட்டுன்னு இவங்க லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு சாதாரணமா பேசுறாங்க. ரியாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ராஜீவை வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 13ஆம் தேதி ஒருத்தர் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. 13ஆம் தேதி அவன் எங்க இருந்தான்றத தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு ஈரினும் சொல்றாங்க. இவங்க 2 பேரோட சீனியரும் பார்ட்னர்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கிஷோர் இப்பதான் கம்பெனிக்கு வராரு. என்ன இவ்வளவு நாள் வரல அப்படின்ற மாதிரி மாலினி கேட்டுட்டு இருக்காங்க. வந்தவரு 2 பொண்ணுங்களையும் கூட்டு வந்திருக்காரு. இந்த 2 பொண்ணுங்களுக்கும் வேலை போட்டு தந்துருங்கன்னு சொல்றாரு. எடுத்தோம் கவுத்தோம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு மாலினி கேக்குறாங்க. நான் சொல்றேன்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. நீ தானே புது பொண்ணு, நீ ரூமுக்கு வாமான்னு கூப்பிடுறாரு. இப்ப அந்த 2 பொண்ணுங்க கூடிய ஈரின் கூடிய ஒரு கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. ஒரு காலத்துல நிறைய கேஸ்ல ஜெயிச்சிருப்பாரு. அத பத்தி எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல, ஒரு மாத்திரையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் வெளியே இருந்து விஷாலும் இவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஷால் என்ன சொல்றாருன்னா, அந்த லேடிஸ் கூட எல்லாம் இவர் ஃப்ளர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேல கோவம் இருக்குல்ல, அதுதான் இப்படி வெளிப்பத்துறன்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம 2 பேருக்கும் சீனியர், அதை மறந்துடாதன்னு சொல்றாங்க. கிரண் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இங்க சேர்ந்திருப்பாரு. ஆனா ஈரின் அதுக்குள்ள 2 பாஸ் கூட க்ளோஸ் ஆயிட்டாங்க. என்னால மாலினி மேடம் கிட்ட தான் நல்ல பேர் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு சனாவை பிடிச்சிருக்கு போல. இன்னைக்கு நைட் என் கூட டின்னர் சாப்பிடறதுக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா சனாவும் நாகரிகமா தவிர்த்துறாங்க. இப்ப ஈரின் வீட்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி ரியாஸ் கால் பண்றாரு. என்ன செக் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் செக் பண்ணல, செக் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேட் போட்டோ வீடியோஸ் ஏதாவது எடுத்துக்குமான்னு பாக்குறாங்க. ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நீங்க மதர்ஸ் டேவா இருக்கும். ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டு விட்டுருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப ரியாஸ் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. எனக்கு அதோட பில்லு வேணுமே அப்படின்னு கேக்குறாரு. இருங்க எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பீரோல இருந்து எடுக்கிறாங்க. அதோட பில் நம்பர்லாம் சொல்லிடுறாங்க. இன்னைக்கு உங்க அப்பாவோட பர்த்டே, நான் கூட்டு போறத பத்தி உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி 2 பொண்ணுங்களும் ஏத்துக்கிறாங்க. இவரை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 2 பசங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது எப்படி ஃபேமிலிக்கு சொத்து எழுதாம ஒரு கேர்டேக்கருக்கு சொத்து எழுதியிருப்பாரு. இவங்க தான் ஏதோ ஃபோர்ஜரி வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னு ஈரின் சொல்றாங்க. அதுக்கு அந்த ஜாஸ்மின் என்ன சொல்றாங்கன்னா, நான் அவரை நல்லபடியா பாத்துக்கிட்டேன், குடும்பம் கண்டுக்கவே இல்ல, போக போக நானும் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சோம், அந்த லவ்வோட காரணமா தான் எனக்கு எழுதி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஃபேமிலி பாத்துக்கலன்னு பொதுவா சொல்லாதீங்க. ஃபேமிலி அப்பாவை நல்லா பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் கேர்டேக்கரா உங்களை போட்டிருக்காங்க. நீங்க பாத்துக்க வந்துட்டு அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சு அவரோட சொத்தை அடைய பாத்திருக்கீங்க. இதான் நந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜட்ஜ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாரு. ரியாஸ் பில்ல பத்தி எதுவும் சொல்லிருக்க மாட்டாரு. இவங்களே கடைக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வேற ஒரு நபர் பே பண்ணிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. என்ன ரியாஸ் இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, வேற ஒருத்தர் தான் வாங்கி தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ரியாஸும் சொல்றாரு. ஹஸ்பண்ட் கண்டிப்பா நேர்மையான ஜட்ஜ் இல்ல அப்படின்ற மாதிரி ஈரினும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்க அப்பாவை பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அப்பா கண்டிப்பா இந்த போட்டோல இல்லன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது டெக்னாலஜி இருக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு டெக்னாலஜியை பத்தி தெரிய வருது. கண்டிப்பா இது மூலியமா தான் இந்த போட்டோவை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஈரினும் சனாவும் ஒரு பார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. டோனி விஷயத்துல இவங்க ஃபேமிலி பக்கம் தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க.
ஃபேமிலி சொத்து டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஃபாண்ட்டை நல்லா கவனிங்க அப்படின்னு சனா சொல்றாங்க. சாதாரணமா யூஸ் பண்ற ஃபாண்ட் தானே அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஃபாண்ட் தான் இது. இந்த ஃபாண்ட் வந்ததே 2019ல, ஆனா 2015ல சொத்து எழுதி வச்சிருக்காருன்ற மாதிரி இவங்க கொடுத்திருக்காங்க. இது ஃபேக்னு சொல்றாங்க. ஈரினும் இந்த விஷயத்தை விஷால் கிட்ட சொல்றாங்க. டோனியோட ஃபேமிலி தான் ஏமாத்தி இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விஷால் என்ன சொல்றாருன்னா, கோர்ட்டுக்கு வெளியே வச்சு அந்த லேடிக்கு காசு குத்தாச்சு, 40 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க, அதுவே நல்ல அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மொத்த சொத்தம் இவங்களுக்கு தானே வரணும் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம டோனி ஃபேமிலிக்கு தான் வேலை பாக்குறோம், அந்த லேடிக்கு இல்ல. இந்த கேஸை விட்டுட்டு நீ வேற வேலையை பாருன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த லேடியை ரொம்ப இவங்க அட்டாக் பண்ணாங்கல்ல, அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த கிஷோர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மாத்திரை போட்டிருப்பாரு. அந்த மாத்திரை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், நெட்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஈரினும் ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க நகையை இப்படிதான் வாங்கி தந்திருக்கீங்க, எதுக்காக அந்த காசை வாங்குனீங்க, எந்த வேலைக்காக அப்படின்ற மாதிரிலாம் இவர் நோண்டி நோண்டி கேக்குறாங்க. நான் பிசினஸ் விஷயமா உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தேன், அந்த ஐடியாஸ்க்காக தான் அதை தந்தாங்க, மத்தபடி அதுக்காக நான் எந்த ஒரு வேலையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சும்மா பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கோவப்படுறாங்க. நீ தான் நிறைய பொய் சொல்ற, விஷாலுக்காக தானே திரும்பி அங்க சேர்ந்திருக்கன்ற மாதிரி பேசுறாரு. டென்ஷனான ஈரினும் உங்களை மாதிரி எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. இப்ப விஷால் கம்பெனில ஒரு ப்ராப்ளம் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷாலே பேசி ஒரு வேலையை முடிச்சார்ல, அது கிஷோருக்கு பிடிக்கல. நான் தானே கூட்டு வந்தேன், நான் தான் அவர்கிட்ட பேசியிருக்கணும், நீ எதுக்கு பேசுனன்னு கேக்குறாரு. நீங்க கூட தான் பல மாசமா வேலைக்கு வராம இருந்தீங்க, அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு மாலினி கேக்குறாங்க. ஓஹோ, என்னைய எதிர்த்து பேசுறீங்களா, நான் கூட்டு வந்தவங்க தான் பாதி பேரு, அதனால நான் தனியாவே போய் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நீ ரொம்ப டேலண்டட் கேர்ள், என் கூட வந்துரு அப்படின்னு ஈரினை பார்த்து சொல்றாரு. இல்ல, இங்கே நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இந்த ஃபார்ம்ல இருக்க பாதி பேர் என்னால் தான் இருக்காங்க, நான் வெளியே போனாலும் என் கூட தான் வருவாங்க, அதனால யாரெல்லாம் இங்க இருந்து என் கூட வரீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்போ ஒவ்வொருத்தரா இவர் பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாதி பேர் அவர் பக்கம் போயிடுறாங்க. சீக்கிரமா வேற கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்க எல்லாருமே அவரை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இதோட 3வது எபிசோட முடியுது. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா ராஜீவ் வந்துருவான், அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ரெடி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி உண்மையதான் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாட்டியும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், அவர் உள்ள இருக்கதான் வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நீ இப்படி அபசகுணமாவே பேசுற அப்படின்ற மாதிரி மாமியார் கேக்குறாங்க. நான் ஃபேக்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ராஜீவ் நல்லபடியா ரிலீஸ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி துர்கா தேவி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் புதுசா ஒரு கேஸ் ஹேண்டில் பண்றாங்க. என்ன கேஸ்னு பாத்தீங்கன்னா, பியூஷ் அப்படின்றவரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இறந்து போயிட்டாரு, அவருக்கு நஷ்டஈடு வாங்கி தரணும் தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சிவானின்னு ஒரு வக்கீல காட்டுறாங்க. இவங்க அந்த கம்பெனிக்கு ஆதரவா பேசுறவங்களா இருப்பாங்க. 1 லட்சம் வேணா நஷ்டஈடா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நாங்க யோசிச்சு எங்களோட முடிவை சொல்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிடுறாங்க. இப்போ 3 லேடிஸ் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுல ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. பேசாம கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி வாங்கிடுவீங்கன்னு தான் எதிர்பார்த்து அவங்க அப்படி கேக்குறாங்க. நீங்க மோதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. சரி, நம்ம மோதி பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு லேடியும் சொல்றாங்க. விஷாலும் சிவானி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க ஆஃபரை ஏத்துக்கல, நம்ம மோதி பாத்துடலாம்னு சொல்றாரு. அப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, டிவி ஷோ பாக்குறாங்க. பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோல அந்த டீனான்றவங்க வந்திருக்காங்க. இவங்க கூட ஒன்னா இருந்ததுனால தான் ராஜீவ் இப்ப ஜெயிலுக்கு போயிருக்காரு. ராஜீவ் அவங்க கூட இருக்க மாதிரி வீடியோ வந்ததுல அதை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி ஹவுஸ் மேட்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. டீனாவும் ராஜீவ் எப்படி என்ன கூப்பிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ஈரின் வந்துடுறாங்க. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. உங்க ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி பசங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப இவங்களும் அந்த டீனா சொன்ன விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப பியூஷோட கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, இத பேசினா பேசிக்கிட்டே தான் இருக்கணும், அதனால உங்க ஆபீஸ் ரூம் ஃப்ரீயா இருக்கும்ல, அங்கேயே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் ஜட்ஜ் வேற ஒருத்தரை ப்ரொவைட் பண்றேன்னு சொல்றாங்க. கிரண் ஒருத்தர் இங்க ஜூனியர் லாயரா இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது நல்ல இடத்தை பிடிக்கணும் தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஈரின் தான் அதுக்கு தடையா இருக்காங்க. ஈரினை எப்படியாவது தாண்டிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஈரினையும் இவரையும் தான் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பேசுற மாதிரி இருக்கும், நீங்க 2 பேர் தான் கேஸ் ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. அந்த கம்பெனில மத்த எம்ப்ளாயி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இவங்க என்ன கேட்கணுமோ கேட்டுக்கலாம். அவங்க எல்லாருமே வெல் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்காங்க. சிவானி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் பேசுறாங்க. இவங்களால எதுவுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. அந்த பியூஷ்க்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கு, அதனால கூட இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு. இவங்களும் அவரோட வைஃப் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. அவருக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம்லாம் இல்ல, ட்ரக் எடுத்துட்டு எப்படி ஓட்டிலாம் பார்க்க முடியும், அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கம்பெனியை சேர்ந்த சோனியான்றவங்க மட்டும் ரகசிய
ரகசியமா இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நீங்க இந்த டவர் ஏரியாக்கு போங்க, அங்க நடந்த ஆக்சிடென்ட்டை நீங்க விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிய வரும். இதுதான் இப்போதைக்கு என்னால பண்ண முடியும், என்ன பத்தி சொல்லிடாதீங்கன்னு கிளம்புறாங்க. அந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்றத சனாவை விசாரிக்க சொல்றாங்க. அங்க இருக்க போலீஸ் கிட்ட சனாவோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த கம்பெனிக்காரங்க வேலைக்காக வந்திருக்காங்க, மிஷின்ல ஏதோ கோளாறு போல, அதனால தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நல்ல வேளை உயிர் சேதம்லாம் ஏற்படல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே மாதிரி சேதம் தான் அங்கேயும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சனா நினைக்கிறாங்க. பியூஷ் பண்ண தப்புனால அவர் சாவல, மிஷின்ல இருந்த தப்புனால தான் இறந்து போயிருக்காரு. இததான் சோனியா நமக்கு சொல்ல நினைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப மறுநாள் இவங்க 2 பேருக்குள்ளயும் கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பிக்குது. இந்த வாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா டெக்னாலஜி எல்லாம் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த டீம் ஷாக் ஆவறாங்க. நீங்க சொல்ற மாதிரி எங்க மிஷின்ல ப்ராப்ளம் வர வாய்ப்பே இல்லன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. அப்புறம் எப்படி நேத்து இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப சிவானி என்ன பண்றாங்கன்னா வேணும்ட்டே டீனாவோட டாபிக் எடுத்து ஈரினை டென்ஷன் பண்றாங்க. ஈரின் எங்க இருக்குன்னு கூட மறந்துட்டு டீனாவை பத்தி அவங்க பேசினதுனால அவங்கள போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஜட்ஜோ நீங்க பேசினது போதும் அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாரு. கைக்கு வந்த கேஸை இப்படி மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஈரின் அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட பத்தி அவங்க பேசிட்டாங்கல்ல, அதனால சோகமா இருக்காங்க. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சனா சொல்றாங்க. ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. கேஸ் எப்படி சொதப்புச்சு அப்படின்னு மாலினி கேக்குறாங்க. முழுக்க முழுக்க ஈரின் காரணம்னு சொல்ல முடியாது, ஆனா ஈரின் பேசினதுனால தான் இது பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாரு. அவர் ஈரினை காலி பண்ணணும்னு நினைக்கிறாருல, அதனால தான் 2 பிட்டு சேர்த்து சொல்லிடுறாரு. இப்ப மாலினியும் இந்த இடத்துக்கு வந்து விஷால் கூட சண்டை போடுறாங்க. ஏற்கனவே கிளைண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டு இருக்கோம், இதுல இது வேறையா அப்படின்னு கேக்குறாங்க. விஷால் என்ன சொல்றாருன்னா சிவானி எப்படி மேனிபுலேட் பண்ணுவான்னு உனக்கு தெரியாதான்றாரு. தெரியும், அதை சமாளிக்கிறது தான் இவளோட வேலை, இவ சொதப்பிட்டா, நீ தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப ராஜுவை பாக்குறதுக்காக சனா வந்திருக்காங்க. சனாக்கும் ராஜுவுக்கும் என்ன பழக்கம்னு பாத்தீங்கன்னா, ராஜுவுக்கு கொஞ்ச நாள் சனா அசிஸ்டன்ட் எல்லாம் வேலை பார்த்திருப்பாங்க. அந்த உரிமையில தான் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. டீனா ரியாலிட்டி ஷோக்கு போயிட்டு இவரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஈரின் கஷ்டப்படுறாங்க. நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சோனியான்னு ஒருத்தங்க இவங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எப்படி இது தெரியும்னு யோசிக்கிறாங்க. இவங்க தேடி போகும்போது சோனியாக்கும் அந்த இறந்து போன பியூஷ்க்கும் அஃபேர் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அவங்க 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல தங்கியிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதனால டீடைல்ஸ் வாங்குறதுக்காக அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் வெயிட் பண்றதை எல்லாருமே விசித்திரமா பாக்குறாங்க. நம்ம 2 பேர் ரூம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஈரின் சொல்றாங்க. கேமரா கவர் ஆகாத இடத்துல டீனா உட்கார வச்சிடுறாங்க. இப்ப ரியாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ தேவையில்லாம இதுக்கப்புறம் ராஜுவை பத்தி பேசக்கூடாது, இந்த ஷோ விட்டு நீ வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் என்னால பண்ண முடியாது, எனக்கு இந்த பிக் பாஸ்ல நிறைய காசுலாம் தந்துட்டு இருக்காங்க, அதை விட அதிகமா ராஜீவ் தருவார்னா சொல்லுங்க, நான் வெளியே போறேன்னு சொல்றாங்க. நீ போக மாட்டேன்னு சொன்னா பப்ளோல உனக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பப்ளு இவங்களோட முன்னாள் பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு, கேங்ஸ்டராவும் இருப்பாரு. இவங்களும் பயப்படுறாங்க. நீ மட்டும் வெளியே போனா அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. யாரையாவது அடிச்சுட்டு வெளியே போ, அப்படி இல்லைன்னா இவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த டீனா இருக்காங்க பாத்தீங்களா, பிக் பாஸ் ஷோவை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படின்றது ஈரனுக்கு தெரியுது. ஜூயின் ஒருத்தங்க ரிலீஸ் ஆனாங்கல, பார்லர்ல மேக்கப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சாரி இன்னைக்கு ஷெட்யூல் ஃபுல் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. 2 பேர் தானே உட்கார்ந்து இருக்காங்க, மீதி சேர்லாம் ஃப்ரீயா தானே இருக்குன்னு கேக்குறாங்க. உனக்கு இடம் கிடையாது அவ்வளவுதான் போன்ற மாதிரி அந்த லேடியும் சொல்றாங்க. இவங்களும் சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இவங்க வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா பியூஷ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரூம்ல இருக்கும்போது மிஷின்ல எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, என்னைக்குனாலும் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மூலியமா தான் சோனியா இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நீங்க கோர்ட்ல வந்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஈரன் கேக்குறாங்க. சாரி மேடம், அது மட்டும் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சோனியா சொல்றாங்க. இப்பதான் சோனியாவோட ஹஸ்பண்ட் வீடியோ கால்ல வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. புரிஞ்சுக்கோங்க மேடம், எனக்கு ஃபேமிலி இருக்கு, இந்த விஷயம்லாம் வெளியே வந்ததுன்னா என்னோட லைஃபே தொலைஞ்சிரும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேற ஏதாவது வழியில மிஷின் தான் ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கோர்ட்ல இவங்களோட கேஸ் வந்துருது. இவங்களும் மிஷின்ல தான் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விஷால் என்ன சொல்றாருன்னா சோனியாவை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, இருந்தாலும் நான் சோனியாவை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சோனியாவை அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீங்களும் பியூஷும் ஹோட்டல் ரூம்ல ஒன்னா இருந்திருக்கீங்க, என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக மொத்தத்துல அவங்க சொன்ன ப்ராமிஸ பிரேக் பண்ணிடுறாங்க. இவங்களும் அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க.
இது மூலியமா ஹீரோயினுக்கு ஃபேவரா தான் தீர்ப்பு வந்துருது. இப்ப ஹீரோயின் வெளியே நின்னுட்டு இருக்கும் போது அந்த சரதம் பேசுறதுக்காக வராரு. உங்க ஹஸ்பண்டை விட நீங்க பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோயினும் ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வராங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு உருண்டை ரொம்ப பிடிக்கும், அதுதான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க தான் இதை சால்வ் பண்ணீங்கன்னு தெரியும், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தராங்க. ஜூயி சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இப்பதான் ஹீரோயினுக்கு தகவல் கிடைக்குது. அதுக்கு காரணம் இந்த ஜேர்னலிஸ்டா தான் இருப்பாரு. பாத்தீங்களா, மேக்கப் பண்றதுக்காக உடனே கிளம்பிட்டாங்க. இவங்களுக்கு சோகன்றதே கிடையாதுங்க, மோகித்த கொண்டது இவங்க தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அதனாலதான் இவங்க சூசைட் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. அப்ப சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்க முடிவே பண்ணிடுறாங்க. அப்போ வெல்கம் பண்ற மாதிரி டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு மாலினி கிட்ட இருந்து கால் வருது. ஒரு முக்கியமான கேஸ், நீ உடனே கிளம்பி வரணும், அதே மாதிரி ரொம்ப நேரம் இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும், மாற்று ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு கால் பண்ணி சொல்றாங்க. ஆனா ராஜுவோட கேஸ் இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த கேஸுக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன், நீங்க குழந்தைங்களை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. கிரண் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டாரு, ஒரு கேக்க மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் விஷால் கால் பண்றாரு. ஒரு முக்கியமான கேஸ், கிளம்பி வான்னு சொல்றாரு. சரி சார் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேக்க சாப்பிட்டு நீ வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யானு கேக்குறாரு. இது வெறும் பிரௌனி மட்டும் கிடையாது, இதுக்குள்ள கஞ்சாவும் கலந்துருக்குன்னு சொல்றாங்க. எது கஞ்சாவா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பிளாட்ல ஒரு லேடி கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, அதுதான் கேஸா இருக்கும். இப்ப போலீஸ் எல்லாம் விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. சனா இருக்காங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கிரைம் சீனை நானும் பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. உன்னை ஒவ்வொரு வாட்டியும் கிரைம் சீனுக்குள்ள விடுறேன், இதனாலேயே கேஸ் என் பக்கமா திரும்பிடுது, ஜட்ஜி கிட்ட நான் தான் ஒவ்வொரு வாட்டியும் திட்டு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ப்ளீஸ் கூட்டு போ அப்படின்ற மாதிரி சனா கேக்குறாங்க. சரி வா அப்படின்ற மாதிரி அந்த பிளாட்டுக்குள்ள இவங்களை கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. மாலினிக்கு தனுஜான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கிளைண்டாவும் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவ இறந்து கிடந்தா, ஆனா நான் இந்த கொலையை பண்ணல, என் ஹஸ்பண்ட் ஆனந்தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கொலை நடந்திருக்குன்னு தகவல் கிடைச்சுதான் இன்ஸ்பெக்டர் இங்க விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க தான் இந்த லேடி அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓனர் ஆனந்த் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கணும், இந்த வாட்டி உங்களால ஆனந்தெல்லாம் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனந்த் இவங்களோட ஃபோமுக்கு வந்துடுறாரு. இவங்க கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. உங்க ஹஸ்பண்ட பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப உள்ள வந்து எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. வேலைக்காரி கொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நான் சத்தியமா கொலை பண்ணல, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, வெளியே இருக்க கிரணை கூப்பிடுறதுக்காக வராங்க. அப்பதான் ஒரு ட்ரக் எடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இவரை மாட்ட வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ உள்ள வந்து அமைதியா உட்காரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவரும் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அந்த டைம் நான் தியேட்டர்ல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. டிக்கெட் தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆனந்த வர சொல்லிட்டாங்க. இவங்க தான் கூட்டு வந்து ஆனந்த பேச வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட போதுமான ஆதாரம் கிடையாதுல்ல, அதனால இப்ப கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆனந்த அனுப்பி வைக்கிறாரு. இப்பதான் கிரணுக்கு போதெல்லாம் தெரிஞ்சிருது. நான் நைட்டு ரொம்ப சொதப்பிட்டேன்ல, நீங்க நினைச்சிருந்தா என்ன போட்டு கொடுத்துருக்கலாம், உங்க இடத்தையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோதி தான் இடத்தை ஜெயிக்கணும், இந்த மாதிரிலாம் ஜெயிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாட்டியா வெளியே யாரு பென்ட்ரைவ் வச்சா, இது உங்கள்தா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க வேகமா அந்த பென்ட்ரைவ் வாங்கிடுறாங்க. ஆமாம் பாட்டி, ப்ராஜெக்ட வைக்கிறேன் ஃப்ரெண்டு சொன்னா அவ தான் வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிமா, இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க பென்ட்ரைவ் போட்டு பாக்குறாங்க. இன்னும் சில லேடிஸ் கூட இவர் இருக்க மாதிரிலாம் போட்டோ வந்திருக்கு. கண்டிப்பா அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை ஏற்படுத்தணும்னே யாரோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வெளியே பூந்தொட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல சீக்கிரட்டா கேமரா வச்சிடலாம் அப்படின்னு வச்சிடுறாங்க. யாரு வைக்கிறாங்கன்றத கேப்சர் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இப்ப சன்னா என்ன பண்றாங்கன்னா, வேலைக்காரிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கும். அந்த பாய் ஃப்ரெண்ட பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்திருக்காங்க, யாரு கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. வேற யாருங்க, அந்த ஆனந்த் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான், அவளுக்கு பல வாட்டி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்கான், அதே மாதிரி சீக்கிரட்டா ஒரு ரூம் வச்சிருக்கான், அந்த ரூம்ல இவ்வளவு ஆட விட்டு எல்லாம் பாப்பானா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் சீக்கிரட்டா ரூம் வச்சிருக்காரா அப்படின்றத இவங்க கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலேயே அவர் சீக்கிரட்டா ரூம் வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப கிரண் என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு அந்த ரூம்னு கேக்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிசினஸ் மேனு, ஆனா எனக்கு மியூசிக்ல தான் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம்,
மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு அந்த இடத்துல ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு எதுக்கு வேலைக்காரி வந்தா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு பாடுற திறமை இருந்தது, அதனால யூஸ் பண்ணிக்கலாம், நடுவுல கூப்பிடுவேன், அவ்வளவுதான், மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த ஒரு அஃபேரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ராஜுவோட கேஸ்க்கு ஹியரிங் வந்திருக்கு. ராஜுவுக்கு சப்போர்ட்டிவா பேசுறவரு சில பாயிண்ட் வைக்கிறாரு. எதிர்த்தரப்பு ஆள் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய பாயிண்ட் வச்சிட்டு இருக்காரு. அவரோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு, அவருக்கான தண்டனை கண்டிப்பா வழங்கணும், ஆனா அவர் ஜட்ஜ்ன்றதுனால நீங்க யோசிப்பீங்களோன்னு தோணுது அப்படின்னு இழுக்கிறாரு. நான் வாதங்களை வச்சுதான் தீர்ப்பு வழங்குவேன், அவர் ஜட்ஜான்னு பார்த்தெல்லாம் தீர்ப்பு வழங்க மாட்டேன், ஈவினிங் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்தை விட்டு கலைஞ்சு போறாங்க. இப்ப ஈவினிங் நடந்து வந்துட்டு இருக்கும் போது சரத் இருக்காரு பாத்தீங்களா, எதிர வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன மேடம், நான் அனுப்புறதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையான்னு கேக்குறாரு. இவங்க தான் பாக்குறது இல்லல, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப விஷால் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. பிரதீப்க்கும் அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு, பிரதீப் அங்கதான் போயிட்டு இருக்கான், அதுக்குள்ள நீ அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் உடனே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வீட்டுல அந்த வேலைக்காரி சம்பந்தப்பட்ட ஏதாவது பொருள் இருக்கா பாரு, இருந்தா தூக்கிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாங்க. அப்பதான் டிராயர்ல அவங்களோட பிரா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இது எப்படி இங்க வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. அதை தூக்கிட்டு உடனே கிளம்பு, ஏன்னா பிரதீப் அந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கரெக்டா பிரதீப்போட ஜீப் வந்துருது. இன்ஸ்பெக்டர் உள்ள நுழையிறதுக்குள்ள ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா ஈரினுக்கு இது பண்ணதுல விருப்பமே கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது எவிடன்ஸா உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனந்த் நம்மளோட கிளைண்ட், எந்த சூழ்நிலையிலையும் அவரை காப்பாத்தணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தனுஜா ஃப்ரெண்டு தானே, அதனால மனசை விட்டு இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்தை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. தனுஜாவும் தெரியும் சொல்றாங்க. அங்க வேலைக்காரி போறது தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு போறது தெரியும், இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க அஃபேரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் போலீஸ் கருதுவாங்க, அதனால நீ கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம்னு உன் மேலயும் சந்தேகப்படுவாங்க, அதனால அதுக்கும் நம்ம ப்ரிப்பரா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப பசங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீடியோவை பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிங்க் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தன் தான் அந்த விஷயத்தை வைக்கிறான். ஆனா வச்சவனோட ஃபேஸையும் உங்களுக்கு தெளிவா தெரியல. அப்படியே கட் பண்ணி விஷாலா காட்டுறாங்க. அவர் அதே மாதிரி பிங்க் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் உங்களுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வேலைக்காரி பிரெக்னன்ட்டா இருக்கான்றது தான். இப்ப இவங்களும் ஆனந்தியும் ஒய்ஃபையும் கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களால தானே அவ பிரெக்னன்ட்டா இருக்கா, நீங்க சொன்னாதான் எங்களால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இவர் இல்லன்னு சொல்றாரு. இப்பதான் ஆனந்தோட ஒய்ஃப் வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனந்த பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்பாரு, அப்புறம் எப்படின்னு கேக்குறாங்க. சனாக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துருது. இப்ப பாய் ஃப்ரெண்ட பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சொன்னா, அந்த நபரால தான் பிரெக்னன்ட்டா இருந்திருக்கா, இது வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்றது சனாக்கு தெளிவா புரிஞ்சிருது. பிராவா அந்த இடத்துல வச்சதும் இவனோட வேலையா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே பிரதீப்க்கு தெரியாதுல்ல. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனோம் அப்படின்னு கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க புரிய வைக்க பாக்குறாங்க, கேட்காம கூட்டு போக பாக்குறாரு. அப்பதான் சனா எதிர வந்து நிக்கிறாங்க. இவரை கூட்டு போனா விசாரணை முடிவுல நீ தான் சீனியர் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்குவ, உண்மையே இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், வா உனக்கு சொல்றேன் அப்படின்னு தள்ளி கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் இவருக்கு புரிய வைக்கிறாங்க. இவர் அவரை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பாய் ஃப்ரெண்ட் தண்டிக்கப்படுறனா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே இப்ப ஹீரோவோட கேஸ நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லா வாதத்தையும் வச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப ஜட்ஜ் தான் தீர்ப்பு சொல்லணும். என் தீர்ப்பு என்னன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணிடுறாங்க. பிரதீப் கிட்ட சனா மரியாதை இல்லாம எல்லாரும் முன்னாடியே பேசியிருப்பாங்க. இதனால அவருக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். எல்லாரும் இருக்கும் போது அப்படிதான் பேசுவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப சடனா இவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இவரோட வீட்டுக்கு வந்துடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு ஃபேவரா தான் தீர்ப்பு வந்திருக்கு போல. இப்ப ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரோ ஒரு பையனை நீ வீட்டுக்கு கூட்டு வந்தியாமே அப்படின்னு பொண்ணை பார்த்து கேக்குறாரு. அப்பா ஜெயில இருந்து வந்தோன்னா பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு, ஆனா பாட்டி நீங்க இதை தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட் நேரம் ரூமுக்கு படுக்கிறதுக்காக இவரும் வராரு. ஈரன் என்ன பண்றாங்கன்னா, அவரோட தலகாணி பெட்ஷீட் எல்லாம் தந்துடுறாங்க. நமக்குள்ள இருக்கிற இடைவெளி முதல்ல சரியாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா படுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் 5th எபிசோட் முடியுது. பொண்ணுங்களும் அப்பா கிட்ட நிறைய விஷயங்களை காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவும் படுக்கிற டைம் ஆயிடுச்சு, வந்து படுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிப்பா நாளைக்கு பாப்போம் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களும் படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க.
அவர் என்னடா சோஃபால பாயெல்லாம் வெறிச்சிட்டு இருக்காரு. இத ஒரு பொண்ணு பாத்துறா, லைட்டா அப்செட் ஆயிடுறா. அம்மா கிட்ட எதுக்காகமா அப்பாவை இப்படி பனிஷ் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. எங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு சின்ன கேப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அதுக்கு பொண்ணு இதோட அடுத்த ஸ்டெப் தானமா டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சோகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சனாக்கு பிரதீப் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க காலுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க, கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வெளியே வந்தா வாசல்லயே பிரதீப் நிக்கிறாரு. எதுக்காக என்னோட காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு கேக்குறாரு. நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள இருக்க அன்பு கெட்டு போயிடுமா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வண்டி எடு அப்படின்னு அவர் கூட கிளம்புறாங்க. கேஸ் விஷயமா கொச்சிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கூட விஷாலும் வரறா அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்னு சொல்றாங்க. 2 பேரும் எப்படி ஒரே ரூம்ல தங்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, ஒரே ரூம்ல தான் தங்க போறோம், அதுல ஏதாவது பிரச்சனையான்னு கோவமா கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் சோகமா நின்னுட்டு இருக்காரு. இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ஒரு லேடிக்கு பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்கும், ஆபரேஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இன்சூரன்ஸ் அதுக்கு கிளைம் ஆகாது அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க தரப்புக்காக பேசுறதுக்காக தான் இவங்க ஜட்ஜி கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு அவங்க கிளைம் பண்ணி ஆகணும், ஆனா பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, அந்த தரப்பு லாயர் வரட்டும்னு சொல்லிட்டாரு. இப்பதான் அந்த லாயர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் அஞ்சனா அப்படின்றது. இவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, உங்களுக்கு 10 நிமிஷம் டைம்ன்ற மாதிரி ஜட்ஜி சொல்றாரு. ராஜீவுக்கு நிறைய கெட்ட பேர்லாம் ஏற்பட்டுச்சுல, அதுக்கு காரணமானவங்களே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரியாஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 பொண்ணுங்க அந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப அப்பா கிட்ட அந்த பென்ட்ரைவ போட்டு காட்டுறாங்க. அதை பாக்குறவரு இதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி சடனா லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அம்மாக்கு இதெல்லாம் தெரியாது, யார் வைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நாங்க கேமரா வச்சோம், இதுதான் வீடியோ அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. வைக்கிறது யாரு அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே புரிய மாட்டேங்குது. அந்த ஷரத் தான் அவனோட ஆள் யாரையாவது வைக்க சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி ரியா சொல்றாரு. அவன் வீடு வரைக்கும் வரான்னா அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராஜீவும் சொல்லிட்டு இருக்காரு. அஞ்சனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கருவை கலைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன், அதை இவங்க பண்ணலாம், நிறைய பேர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க. எதுக்காக அவங்க கருவை கலைக்கணும், அவங்களுக்கு குழந்தை ரொம்ப முக்கியம், நீங்க இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சில விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. உங்க 2 பேரோட ரிப்போர்ட்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிடுறாரு. வெளியே வச்சு அஞ்சனாவும் விஷால் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த ஒரு கேஸுக்காக வரலன்னு எனக்கு தெரியும், பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே இது மூலியமாவே நீங்க நஷ்டஈடு வாங்கிடலாம்னு பாக்குறீங்க. அந்த நஷ்டஈடு ஆப்ஷனை மறந்துருங்க, இவங்களுக்கான ஆபரேஷன் காஸ்ட் வேணா நாங்க தந்துடுறோம், வெளியே வச்சு இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்றாரு. இப்ப மாலினிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. மாலினி, இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த கேஸை உதாரணமா காட்டி நம்ம நஷ்டஈடும் வாங்க முடியும், அதனால நீ மோதி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் ஹஸ்பண்ட் ராஜீவ் இருக்கான்ல, அவன் இன்சூரன்ஸ் ஏஜென்சிக்கு ரொம்ப நெருக்கமானவன் தான், அவன் சொன்னா கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலமும் வந்துச்சுன்னா கேக்குறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த கேஸ் எதுக்காக இவ்வளவு பர்சனலா எடுத்துக்கிற அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. விஷால் என்ன சொல்றாருன்னா, என்னோட அம்மாக்கும் இதே மாதிரி 2 வாட்டி நடந்திருக்கு, 3வது வாட்டி தான் நான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, இதனால தானா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, வீடியோ கால்ல ஜட்ஜி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கண்டிப்பா இந்த குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேடம், நீங்க என்ஜிஓ தானே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, கேம்ப் போட்டு நிறைய ஸ்லம்ல எல்லாம் பேசிருக்கீங்கல்ல, பொண்ணுங்க கிட்ட கருவை கலைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லிருக்கீங்க, என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிலேஷன்ஷிப்பை பத்தி எந்த புரிதலும் இல்லாம அப்படி பண்ணவங்களுக்கு தான் நான் கருவை கலைக்க சொல்லியிருக்கேன், அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா குழந்தையும் ஒண்ணு தானே மேடம் அப்படின்ற மாதிரி அஞ்சனா பேசுறாங்க. விஷாலா அவங்கள பர்சனலா பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு. அவங்கள பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த ஆபரேஷன் நடக்கும், என்னால எவ்வளவு முடியுமோ போராடி பாக்குறேன்னு சொல்றாரு. இவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அஞ்சனா சொல்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு இவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. அதுல இவருக்கு கெட்ட பழக்கம் இல்லன்ற மாதிரி பதில் கொடுத்திருப்பாரு. ஆமா, எனக்கு கெட்ட பழக்கம் இல்லன்னு சொல்றாரு. ஆனா இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் Facebookல போட்டோ போட்டிருப்பாரு. இவர் ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது ஒரு பஃப் இழுத்து இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. போட்டோல கிளியரா இருக்கு அப்படின்ற மாதிரி அஞ்சனா காட்டாங்க. நான் ஒரே ஒரு பஃப் தான் இழுத்தேன், அவங்க வற்புறுத்தினால தான் இழுத்தேன்னு சொல்றாரு. ஜட்ஜும் அஞ்சனா காட்டின ஆதாரத்தை எல்லாம் பாத்துறாரு. இப்ப அவங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பை வழங்கிடுறாரு. அஞ்சனாவும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப விஷால், உன்னோட டீலை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தோத்ததுக்கு அப்புறம் டீல ஏத்துக்க கூடாது, நீ தோத்து போயிட்ட, இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. வேற எப்படியாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு ஆபரேஷன் நடத்திட முடியுமா அப்படின்ற மாதிரி விஷாலும் எல்லாருக்கும் போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்செட்டாவும் இருக்காரு. இதை ஈரினும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம பிரேக்கப் நடக்கும் போது தான் நீ இவ்வளவு அப்செட்டா இருந்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சடனா இவர் கிஸ் பண்ணிடுறாரு. நமக்கு பிரேக்கப் ஆகும் போது நான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்திருப்போம்னு சொல்றாரு. இவங்க கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. வேகமா இவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. இவங்க திங்ஸ் எல்லாம் வேகமா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க.
நான் இப்பயே கிளம்ப போறேன்னு சொல்றாங்க. சரி கிளம்பிக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப கிரணும் சனாவும் ஒரு பார்ல இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கிரணுக்கு சனாவை பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சனா எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதனால ட்ரை பண்றதை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா பிரதீப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க, இவன் யாருன்னு கேக்குறாரு. இப்ப ஓவரா கிரண் பேசினதுனால பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறாரு. இப்ப வெளியே வச்சு இவங்க ரெண்டு பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் நான் நினைச்சேன், ஆனா நீ எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சொல்றதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. நீ சொல்லவே வேணாம், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. இப்ப இவங்களும் திரும்பி இவர் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இனி அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சனா சொல்றாங்க. அப்ப நான் ட்ரை பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவரும் சிரிச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரின் வீட்டுக்கு வரும்போது பசங்க ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க, அம்மா கூட வெளியே போயிருப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு ட்ரிங்க் எல்லாம் ஊத்தி தராரு. இவங்க ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்றாங்க. இப்பதான் இவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஒரு கேஸுக்கு எதிர வாதாடுவாங்க. என் கூட இந்த கேஸ்ல தோத்துட்டா டேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க தோத்துருப்பாங்க, டேட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படிதான் பழக ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சடனா இவங்களை கிஸ் பண்ணிடுறாரு. இவங்க கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க, வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. விஷால் எப்படியாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனா எந்த விதத்துல ஹெல்ப் பண்றதுன்னு இவருக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்பதான் ஈரினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஈரினும் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் உன்னை பாக்குறதுக்கு வரல, உன் ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹஸ்பண்டும் என்ன விஷயம்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு அவர் தெரியும்ல, எனக்காக கொஞ்சம் பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு பேசிடுறாரு. அஞ்சனாவும் வீடியோ கால்ல இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு குழந்தையும் பத்திரமா தான் இருக்கு, இந்த விஷயத்த ராஜீவ் கிட்ட சொல்லி என்னோட மேல் இடத்துல சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஷரத் இருக்காரு பாத்தீங்களா, ஏதாவது ரூபத்துல ராஜீவ பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ராஜீவ் கிட்ட சனாவும் கொஞ்ச காலம் வேலை பார்த்தாங்க பாத்தீங்களா, இப்ப சனா கிட்ட சில ஹெல்ப் எல்லாம் பண்ண சொல்லி கேக்குறாரு. ஆனா சனா இதுக்கு மறுக்கிறாங்க. நீ மறுத்தன்னு வச்சுக்கோயேன், ஒன்னையும் பிரச்சனையில மாட்டி விடுவேன், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சனா எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஷரத் கோவப்பட்டு இருக்காரு. இங்கதான் 6th எபிசோட் முடியுது. காலையில பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வாயில கிரீம் ஒட்டி இருக்கு, அதை துடைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் கையை கொண்டு போறாரு. ஆனா வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா தொடச்சிடுறாங்க. இந்த விஷயத்த பசங்களும் பாத்துருவாங்க, அதனால இவரும் கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்றாரு. ஜூயி இப்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஜூயோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜேர்னலிஸ்டுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, தண்டனை வாங்கி தரதை விட இப்ப ஜூயோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். அவுட் ஆஃப் த கோர்ட் பேசுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அதனால நஷ்டஈடு மாதிரி ஒரு அமௌண்ட்டை வாங்கிப்போம், ஏன்னா நம்ம ஒரு வேளை தோத்துட்டோம்னா ரெண்டுமே நடக்காம போயிடும், அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால கடைசியில அம்மாவும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ராஜீவ் என்னதான் தப்பு பண்ணாருன்னு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுல, இப்பதான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவர் ஒரு ஜட்ஜ், ஆனா ஜோஷி அப்படின்றவருக்கு ஃபேவராவே தொடர்ச்சியா நிறைய தீர்ப்பெல்லாம் வழங்கியிருக்காரு. அதுக்கு கைமாறா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா டீனான்ற பொண்ணை அனுப்பி வச்சிருக்காரு. அதே மாதிரி ரத்தேஷ் அப்படின்ற ஒரு நபர் மூலியமாவும் சனா மூலியமாவும் அப்பப்ப இவருக்கு பேமெண்ட் எல்லாம் தந்திருக்காரு. ஆக மொத்தத்துல இவரோட வேலையை தப்பா பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் இந்த கெட்ட பேரெல்லாம் போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சனா வேற ஆஜராக போறாளாம் அப்படின்ற மாதிரி ரியா சொல்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜீவ் யோசிக்கிறாரு. ஈரின் ஃபோமுக்கு வரும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க தானே ஜூயி கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா திடீர்னு இவங்களை மாத்திட்டதா சொல்றாங்க. இதை கேட்டு இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. நேரம் மாலினி கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சு பேசு, தேவையில்லாம வார்த்தையை விடாத, நீ இந்த இடத்துல வெறும் ஜூனியர் லாயர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மாலினியும் கோவப்படுறாங்க. நான் உன்னை இந்த விஷயத்த பண்ணல, உன்னை இந்த வேலையில சேர்த்த விஷால் தான் பண்ணது, போய் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க விஷால் கிட்டயும் கேட்கறதுக்காக வராங்க. நான் இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போனதுனால தானே இந்த விஷயத்த பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் அப்படி பண்ற ஆளுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அன்னைக்கு நடந்தது தப்பா நடந்துருச்சு, அதுக்காக என்ன மன்னிச்சிரு, நான் அதுக்காக ஒன்னும் இந்த விஷயத்த பண்ணல, நீ ஃபேமிலியோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை பண்ணன்னு சொல்றாரு. இல்ல எனக்கு வேலை தான் முக்கியம் சொல்றாங்க. சரி நீ பண்ணிக்கோன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ராஜீவா இவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்ன ரொம்ப பிஸியா இருக்கேன்னு கேக்குறாரு. இல்ல சாதாரண வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த வாரத்துல நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இந்த வாரம் முழுக்க நான் பிஸி, அதனால வெளியெல்லாம் வர முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு லாயர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள ஆபீஸ்க்கு வர வச்சிடுறாங்க. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 1 கோடி தரதா சொல்றாங்க. 1 கோடி பத்தவே பத்தாது, மெடிக்கல் செலவே இன்னும் அதிகமாகும், அதனால இன்னும் அதிகம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் கூடயும் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட பேசி முடிச்சவங்க 5 கோடி தரணும், அதே மாதிரி டிவி ஷோல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க.
5 கோடி கூட தந்துருவாரு, ஆனா இந்த மன்னிப்புலாம் கேட்க மாட்டாரு, நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அப்பதான் அந்த ஜேர்னலிஸ்ட் வராரு. 5 கோடிலாம் என்னால தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த வேலையில நீ இல்ல, நான் லாயரை மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்டயும் சொல்றாரு. இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, மன்னிப்பு தானே கேட்டீங்க, மன்னிப்புலாம் என்னைக்குமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. இங்க இருந்து பிரிஞ்சு போன கிஷோர் இருக்காரு பாத்தீங்களா, ஜேர்னலிஸ்டுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஜேர்னலிஸ்ட் புதுசா முடிவு பண்ணிருக்க லாயர் இவரா தான் இருப்பாரு. இப்ப கிஷோர் கிளம்பும் போது மாலினியை பாக்குறாரு. இதுக்கப்புறம் தான் உங்க அழிவு ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாலினி பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. பாப்புலாரிட்டிக்காக தான் இந்த கேஸை சூஸ் பண்ணிருக்காரு. இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு, ஆனா எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும், அதுக்கு நீ தான் ஏதாவது வேலை பண்ணும் அப்படின்னு ஈரினை பார்த்து சொல்றாங்க. எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்கள சுத்தமா பிடிக்காது, ஆனா நீ வேலையிலயும் கெத்துன்னு காட்டியிருக்க, அதனால தான் வாங்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஈரினும் ஏத்துக்கிறாங்க. இவங்க கேஸ் கோர்ட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. இவர் பெரிய ஆளு இல்ல, அதனால ஜட்ஜே கிஷோருக்கு மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஜேர்னலிஸ்ட வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட நீங்க தானே இப்படி சொன்னீங்க, ஆனா கோர்ட்ல வேற தீர்ப்பு வந்துருச்சு, தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை குற்றவாளின்னு சொல்லிருக்கீங்க, யானு கேக்குறாங்க. நான் தீர்ப்பை பத்தி எதுவும் சொல்ல, என்னோட ஒப்பீனியனை மட்டும் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஈரினும் வளைச்சு வளைச்சு நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே என்னோட ஒப்பீனியன் சொல்றாரு. மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நியூஸ் சேனல் நடத்துறீங்களா இல்ல உங்க ஒப்பீனியனை சொல்றதுக்கு சேனல் நடத்துறீங்களா? ஏன்னா எல்லாமே ஒப்பீனியனா தான் இருக்கு, எதுவுமே நியூஸா இல்லன்னு கிண்டல் பண்றாங்க. கிஷோரோ ஈரினை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஜேர்னலிஸ்ட் கிட்ட இவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ராஜீவ் விஷயத்தை நீங்க டீடைலா கவர் பண்ணீங்கல்ல, அந்த கோவத்தினால தான் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, மேடமுக்கு அந்த கோவம் இருக்கதானே செய்யும், அத மனசுல வச்சுதான் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் இல்லாம ராஜீவ் ரொம்ப மோசமா பேசுற மாதிரிலாம் பேசுறாரு. இதனால ஈரின் ரொம்ப சோகமாயிடுறாங்க. வெளியே சோகமா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவன் இப்படிதான் அட்டாக் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும் சனாவும் சொல்றாங்க. ஈரினும் கிரணும் 6 மாசம் மட்டும் தான் இந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்க முடியும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, நான் எவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்கேன், என்னால எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்ற கணக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் இப்ப பண்ண முடியாதுன்னு அங்க இருக்க பொண்ணு சொல்றாங்க. இவரும் ஒரு கிஃப்ட தந்து எடுத்துத்தான்னு கேக்குறாரு. சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரின் ஜேர்னலிஸ்ட கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்கல்ல, ஜேர்னலிஸ்டும் இப்ப எங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, அந்த விஷாலும் ஈரினும் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜ காட்டிட்டு இருக்காரு. இத பாக்குற ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிடுறாரு. என்னது இது அப்படின்ற மாதிரி வைஃப் கிட்ட கேக்குறாரு. வைஃபும் கேஸ் விஷயமா தான் நாங்க அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அதுக்கு நைட்டு நேரம் தான் போவியான்னு கேக்குறாரு. ஏன் போக கூடாதா அப்படின்னு இவங்க சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேர் சண்டை போடுறத பார்த்து ரியாஸ் நிறுத்த சொல்றாரு. இததான் அவன் விரும்புறான், தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. வீட்டுல ராஜீவ் தனி ரூம்ல தான் படுத்து தூங்குறாருன்னு நமக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த தகவல்லாம் யார் கொடுக்கிறதுன்றத கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ரியாஸ் கிட்ட சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரியாஸும் ஏத்துக்கிறாரு. எப்பவுமே பெரிய ஆளுங்க டைரக்டா சோஷியல் மீடியால போஸ்ட் போட மாட்டாங்க, அட்மின் மாதிரி யாரையாவது வச்சு தானே போஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி அட்மினா ஒரு பையன் இருந்திருப்பான், அவன் நிறைய போஸ்ட் போட்டிருக்கான், அதுல நிறைய ஃபேக்கா இருக்கு, இதெல்லாம் அவர் சொல்லி தான் போட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்ற மாதிரி கிஷோரும் இவரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிஷோரும் சொல்றாரு. ஈரின் மாலினி கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த பையனை மாட்ட வச்சுதான் தப்பிக்க பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ணு, கிஷோர் என்ன கேள்வி கேட்டாலும் சரி நடுவுல அப்ஜெக்ஷன் எந்திரிச்சு நில்லுன்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. கிஷோரும் அந்த பையனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட பாப்புலாரிட்டிக்காக நீ தான் தப்பு பண்ணிருக்க, இவர் போட சொல்லிலாம் நீ ஒன்னும் போடல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி இவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க. இதுல என்ன உனக்கு அப்ஜெக்ஷன் வந்துருச்சு, உட்காருன்னு சொல்றாரு. திரும்ப இவங்க அதே மாதிரி பண்றாங்க. திரும்பியும் உட்காருன்னு சாதாரணமா சொல்றாரு. ஆனா ஈரின் திரும்ப இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னோட ஜூனியர் லாயர் எனக்கு சரி சமமா பேசுவியா, கோர்ட்ல இப்படிதான் நந்துப்பியா அப்படின்ற மாதிரி கண்ட மினிக்கு எல்லாரும் முன்னாடி வச்சும் ஈரினை பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இதை எல்லாருமே கவனிக்கிறாங்கல்ல. இப்ப ஜட்ஜே இவரை கண்டிச்சு உட்கார சொல்லிடுறாங்க. வேற ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. இவர் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கிறதுனால எதுவுமே பேச மாட்டாரு. ஈரின் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்கானோ இவருக்கு புரியுது. ஜூயிக்கு நீதி கிடைச்சிரும்ல அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இப்போ வரைக்கும் கேஸ் நமக்கு சாதகமா போற மாதிரி தான் தெரியுது, ஆனா எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது, நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பரா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் மாலினி கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது ஈரினுக்கு தெரியும், மாலினிக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இப்பதான் ஈரினுக்கு புரியுது. வேலையில நீதி நேர்மையா இருக்கணும் தான் நினைச்சேன், ஆனா எதிர இருக்கவங்களும் அந்த மாதிரி நினைக்கணும்ல, அவர் நினைக்காததுனால தான் இந்த விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரியாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அனன்யாவை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. நீ தான் வேற ஒரு பையன் கூட சாட் பண்ணிருக்க, அந்த பையன் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அங்கிள் அவன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லம்மா என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது பலார்னு கண்ணத்திலே அறையிறாங்க.
உன்னை நம்பி ஃபேமிலி மேட்டர் எல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளிப்போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ தான் பண்ணன்னு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. அதே மாதிரி நீ டார்க் வெப் எல்லாம் யூஸ் பண்ணல, அதுவும் எனக்கு தெரியும். சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் அனன்யா கிட்ட தேவையில்லாம நீ பேசவே கூடாது போன்ற மாதிரி அனுப்புறாரு. அவங்களோட பர்சனல் விஷயத்த நான் தான் வெளியே சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. நடந்த இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இத பத்தி யோசிக்காம நீ கிளாஸ கவனி அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப 2 தரப்பும் வாதத்தெல்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க. ஜட்ஜ் அவங்களோட தீர்ப்பை வழங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் தப்பு பண்ணிருக்காரு, இவரால அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால 2 கோடி நஷ்ட ஈடா வழங்கணும். அதே மாதிரி அடுத்த ஒரு வாரம் உங்களோட எல்லா ப்ரோக்ராம்லயும் நீங்க ஜூயி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு அவர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ஈரின் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஜூயோட பேரண்ட்ஸ் எல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவரை இவங்க கிட்ட மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் என் ஆட்டமே இருக்க போகுது, உன்னை எப்படி எப்படிலாம் டார்ச்சர் பண்ண போறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க பேச்செல்லாம் நீங்க டிவில போய் பேசிக்கோங்க, இங்க பேசாதீங்கன்னு சொல்றாங்க. ஈரின் ஸ்டெப்ஸ் இறங்கும் போது போன் கால் வருது. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜூயி சீரியஸான கண்டிஷன்ல இருந்தாங்கல்ல, இறந்து போயிட்டாங்க. ஈரின் ரொம்ப சோகமா இருக்காங்க. நீ ஜூயிக்கு நீதி வாங்கி தந்துட்ட அப்படின்ற மாதிரி சனா சொல்றாங்க. சனா ஆஜராக போறாங்க பாத்தீங்களா, அதை பத்தியே இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. கேஸ் அப்ப டென்ஷன் கொடுக்க வேணாம் தான் இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு எதிராக என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுல்ல, அதனால சனாவும் அமைதியா கிளம்பிடுறாங்க. ஈரினும் இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப மாலினி நமக்கு காட்டுறாங்க. மாலினிக்கு எப்பவுமே கிரணை ரொம்ப பிடிக்கும். இப்ப கிரணும் எல்லா டேட்டாவோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம், ஒர்க்கிங் ஹவர்ஸும் அவங்கள விட நான் ஜாஸ்தி, அதே மாதிரி நிறைய கேஸ் நான் தான் பிடிச்சிருக்கேன், இதெல்லாம் நீங்க நல்லா கணக்குல எடுத்துக்கணும். அப்புறமா எங்க 2 பேர்ல நீங்க யாரை முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஈரின் வீட்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. விஷால் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. கேஸ்ல ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதுக்கு தான் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இப்ப கால் பண்ணவும் செய்யறாரு. இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ அன்னைக்கு ஹோட்டல் ரூமை விட்டு கிளம்பி போயிட்டல, அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன். நம்ம 2 பேர் பிரியாம சேர்ந்தே இருந்தோம்னா இந்நேரத்துக்கு நம்ம 2 பேர் ஒன்னா இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி வாட் இஃப்னு போட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாட் இஃப்லாம் நிஜத்துல நடக்காது, முடிஞ்சு போன விஷயத்த திரும்பி பேசி எதுவும் ஆக போறது இல்ல அப்படின்ற மாதிரி காலை கட் பண்றாங்க. அவரும் அந்த இடத்துல சோகமா இருக்காரு. பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அப்பா கூட சேர்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இவங்களும் வந்து பார்த்துட்டு இவங்க ரூமுக்கு போய் படுத்துறாங்க. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரோட வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு கால் பண்ணிருக்காரு. சாரி, உனக்காக என்னால ஆஜராக முடியாது, எனக்கு அவசரமா வேற ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளவுக்கு வேலை போன அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. சரி, நான் உங்ககிட்ட உண்மையே சொல்லிடுறேன், இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, அதனால தான் நான் விலகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இவரும் இந்த விஷயத்த ஈரின் கிட்ட சொல்றாரு. ஈரின் என்ன பண்றாங்கன்னா நேரா இவர் ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு லாயர் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் 7th எபிசோட் முடியுது. ராஜீவ் ஹஸ்பண்ட் அப்படின்றதுனால சட்ட ரீதியா ஈரினால வாதாட முடியாது, அதனால தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. விஷால் என்ன சொல்றாருன்னா, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் வேணா வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹஸ்பண்டும் சரி அப்படின்னு ஏத்துக்கிறாரு. ஜோஷி இவருக்கும் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 3 பேர் இதுக்கு நடுவுல இருக்காங்க. ஒன்னு டீனா, இன்னொன்னு ரத்தேஷ், இன்னொன்னு நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற சனா. இவங்க 3 பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் உடைக்கணும், அதுதான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே கலைஞ்சு போய் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ்ல அந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் என் மேல கோவப்படாம இருந்தீங்களே, அதுக்கு நன்றின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஈர என்ன சொல்றாருன்னா, உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு என்னோட ஒய்ஃப் மேல நம்பிக்கை இருக்கு, அதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சனாவா உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு ஈரின் கேக்குறாங்க. இந்த கேஸ்ல எப்படி பார்த்தாலும் நானும் இருக்கேன்ல, அது வரைக்கும் நான் ஆபீஸ்ல இருந்தா நல்லா இருக்காது, அதனால தான் லாங் லீவ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இருக்க போறீங்க, அதுக்காக கிரண் இப்பயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், எல்லார்கிட்டயுமே அவனுக்கு சப்போர்ட் கூட்டிட்டு இருக்கான், நீயும் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த கிரண் இருக்காரு பாத்தீங்களா, ஆபீஸ்ல இருக்க நிறைய பேர்கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு எதிராக ஒரு நபர் வாதாடுறாரு பாத்தீங்களா, அவர் 3 பேர்கிட்டயும் என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாரு, ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கியிருப்பாரு. இப்ப டீனாவை முதல்ல வர வச்சு என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. டீனா என்ன சொல்றாங்கன்னா, ஜோஷி சாருக்கு இவர் நிறைய ஃபேவர்லாம் பண்ணுவாரு, ஜோஷி சார் எப்ப இவர்கிட்ட போக சொல்றாரோ நான் அப்பெல்லாம் போவேன், ஜோஷி சார் தான் எனக்கு பேமெண்ட்லாம் தருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி விஷால் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க வரும்போதெல்லாம் ஹீரோ கிட்ட இருந்தும் பேமெண்ட் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சில ஆதாரத்தை காட்டுறாரு. அவரும் தருவாரு, ஆனா ஜோஷி சாரும் தருவாருன்னு சொல்றாங்க. விஷால் என்ன சொல்றாருன்னா, ஜோஷி சார் எதுக்காக தராருன்றத அவர்கிட்ட தான் நீங்க கேட்டுக்கணும், இவர் தந்தது எஸ்கார்ட் சர்வீஸ் பண்றதுக்காக, இவங்க அதுதானே வேலையா பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுறாரு. இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அமைதியா மாறிடுறாங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா டிரான்சாக்சனும் ரத்தேஷ் மூலியமா தான் நடந்திருக்கு, ரத்தேஷை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, நீதி ஜெயிக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட்
தப்புன்னு சொல்லிட்டாரு. எதுவுமே தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நீதி மட்டும் ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தோத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டியதுதான் உண்மையான நீதியாவே இருக்கும்னு சொல்றாங்க. கிரண் இருக்காரு பாத்தீங்களா, ஆபீஸ்ல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசி மனசை மாத்திட்டு இருக்காரு. ஆனா ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, எப்படியாவது இந்த கேஸை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில மாலினியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த வேலை விஷயமா தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உன்னை விட எல்லா விஷயத்திலயும் அவன் பெட்டரா இருக்கான், என்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டையும் தந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ கேஸ்லாம் நல்லபடியா தான் வாதாடுற, ஆனா புது கிளைண்ட்டை நீ கூட்டே வரமாட்ட. உன் ஹஸ்பண்ட் மூலியமாவும் ரியாஸ் மூலியமாவும் நிறைய பேரை நீ கூட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதுலதான் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேலையில எங்களால கிரணை தான் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மாலினி சொல்லிடுறாங்க. இப்ப ஈரின் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கால் வருது. இன்னும் ஃபீஸ் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சீக்கிரமா கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசுறாங்க. ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப ரியாஸ் பேசுறதுக்காக வராரு. அந்த ஷரத்து தான் ராஜீவுக்கு தொடர்ச்சியா தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். அதனால ராஜீவ அரசியலுக்கு வர சொல்லியிருக்கேன், அவனும் வரன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டாங்க. ராஜீவுக்கு பவரை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, அதை மிஸ்யூஸ் தான் பண்றாரு. அவர் அரசியலுக்கு எல்லாம் வந்தா சரி வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி ரியாஸும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, ரத்தேஷ் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவங்க சைடுல ரத்தேஷ் ஒருவர்னு வெயிட் பண்றாங்க. ஆனா ரத்தேஷ் வரவே மாட்டாரு. இப்ப ஜட்ஜும் உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரத்தேஷை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. ரத்தேஷும் எவ்வளவு காசு தருவீங்கன்னு கேக்குறாரு. காசெல்லாம் ஒரு பைசா கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் நிறைய தப்பு பண்ணிருப்பாரு, அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. நாளைக்கு நீ அந்த இடத்துக்கு வந்து ராஜீவுக்கு எதிராக கூட ஸ்டேட்மெண்ட் தந்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இந்த எல்லா கேஸையும் மேல போடுவோம், வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்க மாதிரி பண்ணுவோம். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ, அவனை மாட்ட வைக்க போற, நீயும் மாட்ட போறியான்னு கேக்குறாங்க. இவரு வேணவே வேணான்னு கிளம்பி இருப்பாரு. இப்ப அவர் வராததுனால ஜட்ஜ் அடுத்த விட்னஸ கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த விட்னஸ் சனா தானே, அவங்க வந்துட்டு இருக்காங்க. சரத்தும் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ற, இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரினை கிராஸ் பண்ண மாதிரி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வக்கீல வச்சு கேஸ நத்துறதே ஷரத்தா தான் இருக்கும். இந்த வக்கீலும் சனாவை பார்த்து நீங்க ஜோஷி கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கி இவர்கிட்ட தந்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஜோஷியா, அது யாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. உண்மையிலேயே ஜோஷினா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க, இப்ப மாத்திலாம் நீங்க பேச முடியாது. யார் உங்களை மாத்தி பேச சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. நான் எந்த தப்புமே பண்ணாம ராஜீவ் திடீர்னு என்ன வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு. அந்த கோர்ட்னால தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ஆனா கோர்ட்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் இங்க உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்களே, திரும்ப திரும்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, வேற யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. இல்ல அப்படின்ற மாதிரி அந்த வக்கீலும் சொல்லிடுறாரு. சரி, திருப்பி இந்த நாள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்லிடுறாரு. சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஜட்ஜும் தீர்ப்ப சொல்லிட்டு இருக்காரு. விசாரணையில இது எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுன்னு தெரிய வந்திருக்கு, அதனால ராஜீவை இந்த கோர்ட்டை நிரபராதின்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்து சரத் பயங்கரமா கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப விஷாலுக்கு இவர் கையெல்லாம் குத்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல எல்லாருமே சேர்ந்த மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் விஷாலும் கால் பண்றாரு. எல்லாரும் முன்னாடியும் இவங்க எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ ஜெயிச்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் பர்சனலா சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களால அந்த இடத்துல வச்சு பேச முடியாதுல்ல, அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. மறுநாள் ஆபீஸ்க்கும் வந்துடுறாங்க. எதிர சனா வந்து நிக்கிறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சனா கிட்ட இவங்க கேக்குறாங்க. சனா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஆப்ஷனே கிடையாது, அதனால தான் அவர் சொல்லும் போது ஏத்துக்கிட்டேன். ஆனா ரத்தேஷ் வரல, அதனால என்னாலையும் மாத்தி சொல்ல முடியும்னு நினைச்சேன், அதனால தான் சின்ன ஹெல்ப் பண்ணேன்னு சொல்றாங்க. என்னோட லாஸ்ட் நாள் நீயும் வந்தது சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. இப்ப கிரணும் இந்த இடத்துக்கு வந்து மாலினி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ரியாஸ் இருக்காரு பாத்தீங்களா, மாலினி கிட்ட பேசிட்டு வெளியே போறாரு. கிரண் அங்கேயே நிக்க சொல்லி ஈரினை மட்டும் உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரியாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சப்போர்ட்ல இருந்து நிறைய கேஸை இவங்களுக்கு புடிச்சு கொடுத்திருப்பாரு. அதுக்காக இவங்க கிட்ட நன்றி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஜாப்ல நீ தான் கண்டினியூ பண்ண போறன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கிரண் அப்செட் ஆயிட்டாரு. அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இந்த ஆபீஸ்லயும் நெப்போட்டிசம் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனா நீங்க ஈஸியா வந்து இந்த விஷயத்தை பறிச்சுட்டு போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. விரக்தியில இவங்களை கொஞ்சம் திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஈரின் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் பாக்குறாங்க. போக போக ஈரினும் டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் கஷ்டமே படலன்னு சொல்றியா, நான் கஷ்டப்பட்டு தோத்தனா எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், நீ அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் மேற்கொண்டு எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா கிளம்பிடுறாரு. ராஜீவ் வெளியே வந்ததுக்காக வீட்டுல பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ராஜீவ் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு.
அதே மாதிரி இவ்வளவு காலம் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதனால மீடியா முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க போறேன், நீயும் வரணும்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் தயங்குறாங்க, கடைசியில சரி அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப கிரணும் சோகமும் ஒரு பார்ல உட்காந்து இருக்காரு. அப்ப சரத் பேசுறதுக்காக வராரு. என்ன சார் வேணும் அப்படின்னு இவர் கேக்குறாரு. சரத் என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது அந்த குடும்பத்தை காலி பண்ணும், அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்றாரு. இவர் பாக்குறாரு, என்ன சொல்றாருன்னு காட்ட மாட்டாங்க. நான் அரசியல்ல போறதுல உனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா, எனக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா பவரை உங்களுக்கு சரியா யூஸ் பண்ண தெரியல, இந்த பவரை வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்றது உண்மைதான், எனக்கு சரியா பவரை யூஸ் பண்ண தெரியல, இதுவே நீ மட்டும் என் கூடிய இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், என் பவரையும் நான் கரெக்டா யூஸ் பண்ணுவேன், தயவு செஞ்சு என் கூட இருன்னு சொல்றாரு. இப்பதான் உள்ள வாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. முதல் கொஞ்ச நேரம் ரியாஸ் மைக்ல பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் விஷால் இருக்காரு பாத்தீங்களா, ஆபீஸ் ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் கூப்பிட்டா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஷாலும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன், இந்த வாட்டி மிஸ் பண்ண விரும்பல, என் கூட வந்துரு, நம்ம 2 பேர் சேரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோனும் அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ராஜுவும் ஜெயில பட்ட கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என் ஃபேமிலி தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஹீரோனை ஸ்டேஜுக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோயின் ரியாஸ் கிட்ட போனை தந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் விஷால் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க போனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. அந்த வாய்ஸ் நோட்ல இவர் சொல்ல நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போனா இருந்தா நீ கட் பண்ணிட வாய்ப்பு இருக்கு, அதனால தான் வாய்ஸ் நோட்ல உனக்கு அனுப்பியிருக்கேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன் கூட சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாய்ஸ் நோட்டை இங்க ரியாஸ் தான் கேட்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபோட கையை பிடிச்சி மீடியா கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இதோட இந்த சீரிஸ் முடிகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ராஜீவ் ஜெயிக்கும் போதே சீரிஸ் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அடுத்த சீசன் எடுக்கிறதா இருந்தா ஒரு லீடு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சீன் எல்லாம் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.